வெல்கம் டு எஸ்டி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். நம்ம போன வீடியோல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜிஜி பிளாட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பார் பிளாட் பார்த்தோம். ஸோ இப்போ இதுலயே வந்து நம்ம வயலின் பிளாட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட். ஸோ த வயலின் சார்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு வித் ggplot2. இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனோம் வயலின் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு வயலின் சார்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஆர் ப்ரோக்ராமிங் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர் ஸ்டுடியோ. ஸோ ஆர் ஸ்டுடியோங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுல தான் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து 4 விண்டோஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பிளாட்டையும் பார்த்துக்கலாம், நம்ம அவுட்புட்டையும் பார்த்துக்கலாம். ஸோ ஹிஸ்டரி என்ன, கனெக்ஷன் என்ன, அதோட என்விரான்மெண்டல் செட்டப் எல்லாமே ஒரே டூல், அதாவது ஒரே விண்டோல இருக்கு அப்படின்னா அது ஆர் மட்டும்தான். ஸோ வந்து ஆர் ஸ்டுடியோ. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வயலின் சார்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட் இது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைப்ரரி வந்து ggplot2 தான் டேட்டா செட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சி வெக்டார்ல நம்ம வந்து நேம் ஈக்குவல் டு, அதாவது நேம்ங்கிற வேரியபிள்ல சி வெக்டார் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது A500, B500, அதே மாதிரி இன்னொரு B500, C20, ரெப்ரசன்ட் டி வந்து 100 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வேல்யூ வந்து 500, 10, 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வயலின் சார்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ggplot டேட்டா ஆக்சஸ் x equal to name, y equal to value, fill nameங்கிறது fill name, fill equal to name allow to automatically dedicate a color for each group. ஓகேவா? ஸோ இந்த fill equal to name அப்படின்னு கொடுத்தோலே என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கலரை வந்து ஃபில் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து இப்ப இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப நேம்ல வந்து ABCDன்னு கொடுத்துருக்கோம். ஏல வந்து 500 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பில வந்து 500, சில 500, டில வந்து 20 கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இது வந்து வேல்யூ எதுல வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10,5. ஓகேவா? அடுத்தது வந்து 13,1. அடுத்தது வந்து 18,1. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், 25,4. அடுத்து 12,1 அப்படி சொல்லியிருக்கோம். சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா input data வந்து long format. Each row is dedicated to one observations. Your input needs two column. First column வந்து a categorical variable, the x-axis, and the numerical variable for the y-axis. It need to be have the class factor. அதாவது x-axis வந்து class factor, y-axis வந்து it's need to be the class numerical. சோ நம்ம அடுத்தது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதே சேம் தான் வருது. So reformat பண்ணணும். So you can need, so to reformat the input, this is a possible
டு த வயலின் ஃபார்வர்ட் சார்ட். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா கேதர் ஃபங்க்ஷன்ஸ், கேதர் ஃபங்க்ஷன் ஆஃப் த டிடி ஆர் லைப்ரரி. ஸோ நம்மளுக்கு வந்து டிடி ஆர் லைப்ரரியில இருக்கு. இது எந்த பேக்கேஜ்ல அப்படி இருக்கு அப்படின்னா டிடிவர்ஸ்ங்கிற பேக்கேஜ்ல இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்ப்போம். அது நம்ம டேட்டாவே கொடுக்கல. ஸோ நம்ம டேட்டாவை கொடுத்துருவோம். டேட்டா என்னங்கிறதே நம்ம கொடுக்கல. ஸோ டேட்டா இங்க இருக்கு. இப்போ வந்து ரன் பண்ணுவோம். டேட்டா வைட் இஸ் நாட் ஃபவுண்ட். நம்ம வந்து டேட்டா எங்க இருந்து எடுத்தோன்னே நம்ம சொல்லல. ஸோ நம்ம வந்து ஐரஸ் செட்ல இருந்து எடுத்திருக்கோம் 1:4 அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் அந்த எரர் வந்தது. ரன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மெஷரிங் டைப்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேட்டர்ன் லென்த், அதாவது 4 வேல்யூ எடுக்க சொல்லியிருக்கோமா. அதுல வந்து பேட்டர்ன் லென்த், பேட்டர்ன் வித், சீபால் லென்த், சீபால் வித் ரெண்டுமே எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து 4 வேல்யூ எடுத்திருக்கோம். வேல்யூல வந்து 0 to 4 6 8 வரைக்கும் கொடுத்திருக்கோம். மெஷரிங் டைப் இங்க கொடுத்திருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம லாங் ஃபார்மேட்ல எப்படி நம்ம வந்து வயலின் சார்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹரிசாண்டல் வயலின் சார்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுதுன்னா ஜீனோம் வயலின் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இதுலயே வந்து குவாட் ஃபிளிப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இட் அலோஸ் யூ டு ஃபிளிப் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் தஸ் கெட் ஏ ஹரிசாண்டல் வெர்ஷன் ஆஃப் த சார்ட். ஸோ நம்மளுக்கு வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி குவாட் ஃபிளிப் வந்து என்ன ஆகும்னா ஹரிசாண்டல் இருக்கிறது வெர்டிகலா மாத்தும், வெர்டிகலா இருக்கிறது ஹரிசாண்டலா மாத்தும். இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு வந்து எந்த லைப்ரரி யூஸ் ஆகுது அப்படின்னா ஹெச்ஆர்டிஆர் தீம்ஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி எல்லாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்ப ஹரிசாண்டல்ல பார்ப்போம். ஹரிசாண்டல் பிளாட். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ggplot லைப்ரரி, டி பிளேயர், டிடிஆர், அடுத்தது ஃபோர்கேட்ஸ், ஹெச்ஆர்டிஆர் தீம்ஸ், வெர்டிஎஸ் எல்லாமே வந்து லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் உங்களுக்கு வந்து இந்த இது சார்ட் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ எல்லா லைப்ரரியுமே நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆன்லைன்ல அதாவது டேட்டாவை எடுத்திருக்கேன். அதாவது ரீடு டேபிள வந்து நான் ஆன்லைன்ல எடுத்திருக்கேன். probably.csv அப்படிங்கிறத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரீட் டாட் டேபிள்ல உங்களுடைய எந்த ஃபோல்டர்ல இருக்கும். அப்ப ஈகோலன் இருந்ததுன்னா ஈகோலன் ஸ்லாஷ் உங்களுடைய ஃபோல்டர் நேம் கொடுங்க. அதே மாதிரி சி கோலன் இருந்ததுன்னா சி கோலன், டி கோலன் இருந்தா டி கோலன், ஈனா இ, அந்த மாதிரி நீங்க எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதோட வந்து அந்த பாத்து வந்து நீங்க இங்க கொடுத்தா போதும். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா குவாட் ஃபிளிப் யூஸ் பண்ணிருக்கோமா. ஸோ திஸ் குவாட் ஃபிளிப் இது ஸ்விட்ச் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் டு அலோஸ் டு கெட் த ஹரிசாண்டல் வெர்ஷன். ஸோ அதை வந்து என்ன பண்ணும், ஸ்விட்ச் பண்ணும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸா. ஸோ வாங்க இது எப்படி நம்மளுக்கு ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ நான் ஆல்ரெடி வந்து எல்லா லைப்ரரியும் நான் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து எந்த எரரும் வரல. ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்க வந்து அந்த அதோட ஸ்பேஸ் அந்த விண்டோக்குள்ள வந்து செட் ஆகல. ஸோ நம்மளுக்கு வந்து ஜூம் பண்ணா வருது. ஸோ நம்ம இதை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரும். இல்ல அப்படின்னா நீங்க ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? ஜூம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுல வந்து ஆல்மோஸ்ட் சர்டன்லி, வெரி குட் சான்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம். இது வந்து அசைன் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸையும் ஒய் ஆக்சஸையும் ஸ்விட்ச் பண்ணிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த வயலின் பிளாட்ல என்ன பண்ணலாம், யூ கேன் இன்க்ளூட் த பார் பிளாட், அதாவது பாக்ஸ் பிளாட். நீங்க வந்து பாக்ஸ் பிளாட்டையும் வந்து நீங்க வயலின்ல வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா அதே ஜீனோம் வயலின் ஃபங்க்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன தேவைப்படுது அப்படின்னா ஜீனோம் பாக்ஸ் பிளாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வயலின் பிளாட்ல we can add at the box plot எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம லைப்ரரி கொடுத்துருக்கோம், டேட்டா வந்து அதே சேம் டேட்டா தான் கொடுத்துருக்கோம், எல்லாமே சேமா தான் கொடுத்துருப்போம். ஒன்னே ஒன்று என்ன மாத்திருப்போம் அப்படின்னா இதுல வந்து நம்ம பாக்ஸ் பிளாட், அந்த ஜீனோம் பாக்ஸ் பிளாட்டையும் கொடுத்துருக்கோம் இல்லையா? இங்க பாருங்க, ஜீனோம் வயலின் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஜீனோம் பாக்ஸ் பிளாட்டையும் இதுல கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். இதுல வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம், மீதி எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகேவா? வயலின் டிராப்பிங் ஏ பாக்ஸ் பிளாட். ஸோ வந்து ஏ n ஈக்குவல் டு 500, n ஈக்குவல் டு 1000, n ஈக்குவல் டு 20, n ஈக்குவல் டு 100 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து வேல்யூ 10, 20, 30 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஆட் த குரூப் வயலின் சார்ட். ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அதே ஜீனோம் வயலின் ஃபங்க்ஷன் தான். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ டாட்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து இங்க வந்து குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேஸ் ஆஃப் த வீக் அண்ட் வந்து சப் குரூப்ஸ் பார்க்கும்போது மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் இதுல. ஸோ வாங்க அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம், லோடு வந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆன்லைன்ல இருந்து எடுத்திருக்கேன். இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜீனோ வயலின் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஜிஜி பிளாட்ல வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஃபில் ஈக்குவல் டு செக்ஸ் கொடுத்துருக்கோம், ஒய் ஈக்குவல் டு டிப் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு டே கொடுத்துருக்கோம். இதுல என்ன வரும்னா டேங்கிறது அந்த வீக் வந்து வரும், அதே மாதிரி சப் குரூப்ஸ்ல வந்து ஃபீமேல் அண்ட் மேல் வரும். ஸோ அதுதான் நம்ம டேட்டா. ஸோ வந்து லெவல்ஸ் வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து இதுதான் வந்து குரூப். இந்த டேட்டா வந்து நம்ம குரூப் பண்ணிருக்கோம். ஃபேக்ட் ரீஆர்டர் கொடுத்துருக்கோம், ஃபேக்டர் கொடுத்துருக்கோம், அது மீறி எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபீமேல் அண்ட் மேல்ல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு குரூப்பா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்ப தேர்ஸ்டேல வந்து ஃபீமேல் அண்ட் மேல், அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஃபீமேல் ஆர் மேல் அப்படி வச்சுக்கலாம், இல்லை எம்ப்ளாயிஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டேட்டாவை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்ப ரன் பண்ணிருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ இருக்கிற உங்களுக்கு லைப்ரரி ஏதாவது இங்க வந்து இந்த
கன்சோல்லே உங்களுக்கு வந்து லைப்ரரி இன்க்ளூட் ஆகல அப்படின்னா அதுல எரர் வரும். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், லைப்ரரியில டூல்ஸ்ல போயிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.